வாக்கிங் எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். குறைந்தபட்சம் எவ்வளோ தூரம் நடக்கிறோம், டிஸ்டன்ஸ், அது அந்த தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடக்கிறோம், அது வந்து டைம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் போட்டு நடக்கிறோம், அதுக்கு பேர் கேடன்ஸ், ஸ்டெப் லென்த், இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறோம்ல அந்த ஸ்டெப்புக்கான லென்த், அந்த ஸ்டெப் லென்த் எவ்வளவு. கூடுதலாக 2 விஷயத்தை நோட் பண்ணலாம். ஒன்று வந்து இதய துடிப்பு. இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே நம்மளோட இருதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது அதை மெஷர் பண்ணலாம், ஹார்ட் ரேட். இன்னொன்று வந்து ப்ரீதிங் ரேட். அந்த வாக்கிங் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை தடவை மூச்சு உள்ளே இழுத்து விடுறோம் ஒரு நிமிஷத்துக்கு, அந்த ப்ரீதிங் ரேட்டையும் நோட் பண்ணிக்கலாம். வாக்கிங் ட்ரைனிங் போகிறப்போ நிறைய இம்பார்ட்டண்டான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் அந்த பண்ணுறது இல்லை, 10,000 ஸ்டெப்ஸ்னு வேகாக கோல் செட் பண்ணுவாங்க. இல்லைனா எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, டிஸ்டன்ஸு, டைமிங் எதுவுமே மெஷர் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வாக்கிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவரோட ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வாக்கிங் ஸ்பீடு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு தான் வாக் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்டெப் லென்த் எவ்வளோ இருக்குன்னா ஆவரேஜாக ஒரு 60 சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் 60 சென்டிமீட்டர் ஸ்டெப் எடுத்தால் நடக்கிறாரு. அவர் வந்து 100 மீட்டரை வந்து எப்படி கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் கடந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அவருக்கு நான் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பாருன்னா கிட்டத்தட்ட 165 ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பார். அவர் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுது. அவர் வந்து அதே ஸ்பீடு வந்து எப்படி ஆகுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. அப்போ அவரோட ஸ்டெப் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 80 சென்டிமீட்டராக மாறிடும் கிட்டத்தட்ட. அப்போ அந்த 100 மீட்டரை வந்து கிட்டத்தட்ட 125 ஸ்டெப்ஸ்லேயே கடந்துருவார் ஒரு நிமிஷத்தில். வாக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறப்போ அது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ எடுக்கிறாங்க, அந்த ஸ்டெப் லென்த்து இதெல்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னேன். இந்த வாக்கிங் ட்ரைனிங் வந்து ஸ்பீட்லாம் இம்ப்ரூவ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ வந்து ரன்னிங்க்கு தயாராகிடும் உடம்பு. ஸோ அப்போ ரன் பண்ணுறப்போ இன்னும் நல்ல இம்பாக்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேருந்தும் ஜாஸ்தியாகும், கிட்டத்தட்ட 100 ஆகும், 120 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ வந்து கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் சீக்கிரம் கடந்து போவாங்க. ஸோ அதனால தான் இந்த கேடன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பெர் மினிட், இதெல்லாம் வந்து துல்லியமாக ஏதோ ஒரு இன்ஸ்டேப் வச்சு தான் மெஷர் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட் நம்மளோட ஸ்டெப் லென்த் எவ்வளோ இருக்கும், நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பெர் மினிட், இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம்.